கொடுக்கல, அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? எல்லா மக்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க தலைவரை, ரொம்ப கஷ்டம் படுறாங்க. ஆமாம், 2000 ரூபா 2500 1000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் தராம ஏமாற்றிட்டாங்க. ஏமாற்றம் தான் அடையும். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க? இருக்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இல்லாதவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? முக்கால்வாசி பேர் இல்லாதவங்க தான். நார்மலாக நம்ம கிராமங்களில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமாங்க, அதை நம்பி தான் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ரொம்ப பேர் அதை நம்பி தாங்க இருக்காங்க. கிராமத்துலலாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பேர் இந்த 1000 ரூபா வச்சு அந்த பொங்கலே ஓட்டிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்குலாம் இது 1000 ரூபாய் வராமனால அவங்களுக்கு பொங்கல் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அவங்களாம் என்னங்க, அது ரொம்ப சிரமம் தாங்க. ரொம்ப சிரமம். ஆமாம், ரொம்ப சிரமப்பட்டு. ஓகே, என்னென்ன தராங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? ஏங்க பச்சரிசி தராங்களாம், சர்க்கரை தராங்களாம், 2 கரும்பு தராங்கன்னு சொன்னாங்க. ஓகே, இந்த 3மே சேர்ந்து எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 50 ரூபாய் இருந்தால் போதுங்க. அப்போ கவர்மெண்ட் ஒரு 50 ரூபா கொடுத்தா போதும் என்ற மாரி தான். ஆனால் அதே மாதிரி தானே அவங்க சொன்னாங்க. ரெட்டலையில் வந்து 2500 கொடுத்தாங்க. அதை வந்து 5000 ரூபா கொடுக்க சொல்லி ஸ்டார்டிங்கில் சொன்னார் ஐயா. இப்போ ஏன் ஒரு மட்டும் ஒன்றுமே தர மாட்டேன்னு சொல்கிறான்னு தெரிலங்க. ஒன்றுமே தெரியல, வேஸ்ட்டு சட்டெலாம் தராங்க. ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு அது 50 ரூபா கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு ஆமாம், 50 ரூபா கூட கொடுத்தா கூட அதுதான் ஒரு அட்லீஸ்ட் அந்த 2 இதெல்லாம் வாங்குவாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா இது யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வேஸ்ட்டுங்க. பரிசு எவ்வளோ வருதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றும் சார் ரேஷன் கடை இல்லை சார். அப்படி எப்படி சார் நாங்கள் பொங்கல் பரிசு வாங்க முடியும்? எங்களுக்குன்னு சொல்லி ரேஷன் கடை இல்லை, எங்களுக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லை சார். நாங்கள் எப்படி போய் நாங்கள் அங்கே போய் நிற்கணும்? அவர் எதுனாச்சும் எங்களுக்கு புது ஆளுங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகிறவங்க மனுஷங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தா நாங்கள் போய் பொங்கல் ஆண்டை நிற்கலாம். ரேஷன் கார்டு நம்மளுக்குன்னு ரேஷன் கார்டு இல்லையா? நம்மளுக்கு ஆதார் அட்டை தான் இருக்குது, பேங்க் புக் இருக்குது, அப்புறமா ஓட்டர் ஐடி இருக்குது. ஓட்டர் ஐடி மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரேஷன் கார்டை தரல. ரேஷன் கார்டு வரல. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க சார். அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துடுறாங்க, எல்லாருமே வராங்க. ஆனால் நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, ஹெல்ப் எல்லாம். ஓட்டு போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, பர்மிஷன் எதுவுமே வரல எதுவுமே. எங்களுக்குன்னு சொல்லி எதுவுமே தேடி வரல. குழந்தைங்க டேட்டு கேட்குறாங்க, பரிசு நம்ம பசங்க டேட் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பரிசு கேட்குறாங்க. எல்லாருமே அது கேட்குறாங்க சார். ஆதார் அட்டை கேட்குறாங்க. எல்லாம் இருக்குது சார். ஆதார் அட்டை இருக்குது, பேங்க் புக் இருக்குது. தெரியலையே, அவங்கக்கிட்ட தான் போய் கேட்கணும். அங்கே போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்டோடது எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்டோடது கூட ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனேன். அப்புறமா அங்கே போனேன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் ரேஷன் கார்டு தரோம், நீங்கள் கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கிருஷ்ணால் ஊற்ற மாட்டோம் நாங்கள், நீங்கள் வந்து கேஸ் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க சார். போன வருஷம் பொங்கல் பரிசு இல்லை ஏதாவது கவர்மெண்ட் வர தொகைகள் எதெல்லாம் வாங்கிக்கிறீங்களா? இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எதுவுமே வாங்கல சார். ஓட்டடி மட்டும் வச்சிருக்கீங்க? ஓட்டு மட்டும் தான் போடுறோம் சார். அதுவுமே நாங்கள் எதுவும் இப்போ இருக்கும் சொல்கிறோம். ரேஷன் கார்டு இப்போ இருக்கும் கூட எங்களுக்கு ரேஷன் கார்டு வரல. பழைய ஆளுங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது. பழைய ஆளுங்களுக்கு ஃபுல்லாக ரேஷன் கார்டு இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக போய் கேட்டுட்டு வந்தோம். எங்களுக்கு எழுதிருக்கிறாங்க, ஆனால் கொடுக்கல ஒன்று. மற்றவங்க நார்மல் மக்கள் போய் கேட்கறதுக்கும் நீங்கள் போய் கேட்கறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நினைக்கிறீங்க? புரியல சார். ஆக்சுவலாக இப்போ நார்மல் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் கேட்குறாங்க எனக்கு ரேஷன் கார்டு வரணும். அவங்க கேட்கறதுக்கும் நீங்கள் கேட்கறதுக்கும் அவங்க எப்படி உங்களுக்கு அவங்க கேட்கறதுக்கும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நாம் போய் கேட்டாலும் அதே மாதிரி சொல்கிறாங்க, பார்க்கலாம் இருங்க, நீங்கள் போயிட்டு 10ஆம் தேதி வாங்க, நீங்கள் போயிட்டு 20ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த சொசைட்டி உங்களை எப்படி பார்க்குது? நல்லதாக பார்க்குறாங்க சார். பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க, எங்களுக்கு நல்லதாக பார்ப்பாங்க. அவங்க பசங்க நாங்கள் தூக்கி விளாடுவோம், தமிழ் பசங்க. எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் தனியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் எப்படின்னா தள்ளி நில்லுன்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்படி பார்க்க மாட்டாங்க. சில பேர் நம்மளுக்கு ஒருத்தவங்க தங்கச்சி மாதிரி பார்க்குறாங்க, சில பேர் நம்மளுக்கு பொண்ணு மாதிரின்னு பார்க்குறாங்க. பொங்கல் பரிசு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? கொடுத்தா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் நம்மளுக்கும். என்ன பண்ணுவீங்க? அந்த 1000 ரூபாய் வந்துருச்சு, 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணணும்? வீட்டு செலவுக்கு என்ன கரெக்டாக இருக்கும். அது எதனா வாங்கி சாப்பிட்றதுக்கு, எல்லாம் வீட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இது தரத்தினால எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இது தரத்துக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லையா? நம்ம மணி சுற்றுறோம், நம்மளுக்கு வருஷத்துக்கு தான் வர்றாங்க. அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த 1000 ரூபாய் தான் வருது. அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த 1000 ரூபாய் கொடுக்காமல அவங்களே வச்சிருக்காங்க. மகளிர் தொகை இல்லை சார். ரேஷன் கடையில் வந்து வருஷத்துக்கு பொங்கல் வந்து தான் வருஷத்துக்கு தருவாங்க காசு. எங்கள் ரேஷன் கடையில் பொங்கல் இப்போ 14ஆம் தேதியில் பொங்கல் அன்னைக்கு தராங்க காசு. அன்னைக்கு தான் காசு இல்லைன்றாங்களே கவர்மெண்ட்ல. அன்னைக்கு இல்லைன்னா நம்ம விட்டு அது என்ன பண்ணணும்? எல்லாருமே பேசுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா போய் தான் ஆகணும். இங்கே எல்லாருமே கூப்பிட்டாங்கன்னா நம்ம வா இங்கே போய் பேசிட்டு வரலான்னு சொன்னால் அங்கே போயிட்டு தான் வர முடியும். சரி, ஓய்மா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நம்மளுக்கு அப்பா அம்மா இல்லையா சார் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு? அம்மா அப்பா இல்லைங்களா? ஓகே.
ஒருவேளை அம்மா அப்பா இருந்தால் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்க ஆசை இருக்குது? நல்லா படிச்சிருப்பா சார். நல்லா படிச்சிருக்கீங்களா?